ஹலோ எவ்ரிவன், ஹாப்பி சண்டே டு ஆல். நான் இன்றைக்கி உங்களுக்கு கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் இது இருக்குது. நம்ம எவ்வளோ எலிகண்ட்டாக சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். அண்டு அதே டேஸ்ட்டு நமக்கு ஓரளவுக்கு ரீச் பண்ண முடியலனாலும் அந்த கேஎஃப்சி போய் சாப்பிட்ற அந்த சிக்கன் எஃபெக்ட்டு நமக்கு வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் அவங்க நிறையா இது போடுவாங்க, ஆனியன் பவுடர், பூண்டு பவுடர், அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம எப்படி யூனிக்காக பண்ணலாம் அண்டு டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எல்லாமே ஸ்லிப் பண்ணி கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீசஸாக 2 லெக்கு, ஒரு விங்ஸு, அப்புறம் கொஞ்சம் பெரிய பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்திருக்கேன், எல்லோ எடுக்கலை. ஓகே, அண்டு இது பட்டர் மில்க்கு, மோர் நம்மளே தயிரை நான் வந்து மிக்சியில் அடித்து மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 லெமனு, தேவையான அளவு சால்ட்டு, அண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு, 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பீஸா சீசனிங் பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து எல்லாத்தையும் போட்டு ஊற வைக்க போகிறோம் ஒரு 3 hours போல். இதுலேருந்து ஈச் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மேரினேட் பண்ணி ஊற வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம இந்த பட்டர் மில்க்கு, ஓகே, நான் வந்துட்டு இந்த கப் அளவுக்கு 3/4 கப்பு எடுத்திருக்கேன் பட்டர் மில்க். ஏன்னா நல்லா ஊறணும். அப்புறம் 2 முட்டையோட வெள்ளைக்கரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அப்புறமும் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். ஆல்ரெடி மோர் தான் ஊற்றிருக்கேன், அதனால் கொஞ்சமாக லெமன் விட்டுக்கோங்க. கொஞ்சம் லெமன், இந்த லெமன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டாச்சா? இப்போ அடுத்தது ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த நான் எக் விஸ்கர் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பீஸாக நல்லா எல்லாத்துலேயுமே இது நல்லா ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறணுமோ அந்த அளவுக்கு ஊறணும். நல்லா ஊறுச்சுன்னா வந்துட்டு அந்த சிக்கனுக்குள்ளே அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடும், நல்லா இருக்கும். ஸோ வந்து நான் மேக்ஸிமம் 3 hours ஊற வச்சு பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஊற வைக்கிற டைம் வந்து 3 to 4 hours. ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா வந்துட்டு ஊற வச்சு நான் வந்து கிட்டத்தட்ட 6 hours போல் நான் வச்சுருக்கேன் ஊற வச்சு. நல்லா எல்லா எசன்ஸும் ஃபுல்லாக ஊறி இருக்கும், சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைதா கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து 2 கப் அளவுக்கு மைதா கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொட்டி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம மிச்சம் எல்லாம் ஒரு ஸ்பூனும் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணி இதில் பெரட்டி நம்ம போட போகிறோம் எண்ணெயில். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் இந்த மேரினேஷன்லேயே போட்டு வச்சுருக்கேன்ல. இப்போது மிச்சம் இருக்கிற தூள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மிக்ஸில் கொட்டிடணும். ஓகே, இதுக்கு ஓகே, இப்போ நம்ம இது ஊறி இருக்குதில்ல, இப்போ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் நம்ம டஸ்ட் பண்ணிக்கணும். மாதிரி ஃபஸ்ட்டு லேஸாக தான் பண்ணிக்கணும். ரெடியாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி லைனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி இன்னொரு கோட் பண்ண போகிறோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஒரு கோட் நான் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் டைம் பண்ண போகிறோம். இது தான் அதே பேட்டரில் நம்ம இன்னொரு வாட்டி டிப் பண்ணிக்கோங்க. அண்ட் பண்ணிவிட்டு இப்போது அதே மாவில் நல்லா பண்ணிக்கோங்க. எவ்வளோ அளவு இது பண்ண முடியுமோ, பெரட்ட முடியுமோ பெரட்டிக்கோங்க. இப்படி நல்லா டஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைட்ஸுமே இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு பார்த்திங்களா, இப்போ எவ்வளோ நம்ம தட்டினாலும் அதுலேருந்து விழாத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஹாட்டான ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள்,
நான் வந்து ரொம்ப லோ மீடியமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் செமி இதில் வச்சுருக்கிறேன். அதாவது 1 to 3ல் 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்க மாதிரி. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஹாட் ஆயிலில் பொரிச்சிடாதீங்க. பிகினர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக வச்சிடாதீங்க, ஆயிலை கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிலை. நமக்கே பார்த்தாலே தெரியும் ஹாட்டாக இருக்க ஆயில் எப்படி இருக்குது, அந்த டைப் ஆஃப் இதில் போட்டு எடுக்கணும். இதை பாருங்கள், நம்ம அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லா சைட்ஸும் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி. எப்போவுமே லெக்கு, விங்ஸு, அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட்டு, இது மட்டும் இருக்கிற சிக்கன் பீஸாக எடுத்து ரொம்ப பெருசாக போட்டுக்க வேணாம். நம்ம ஸ்டார்டிங்குன்றதுனால ஓரளவுக்கு மீடியம் பீசஸாக எடுத்து நம்ம பண்ணால் கரெக்டாக வரும். அப்புறம் நம்ம பண்ண ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், KFC ஸ்டைல் சிக்கன் ரெடி. இது நம்ம சாஸ் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, ஃபினிஷ்டு KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முறுன்ட்டு அதே கிறிஸ்பினஸோடு, அதே டேஸ்ட்டோடு, அதே ஃப்ளேவர்ஸோடு இருக்கும். ப்ளீஸ் ட்ரை இட் அட் யுவர் ஹோம். பாய் பாய், see you. Bye bye.